அனைவருக்கும் விக்டர் டுடேனுடைய வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே தேசிய திறன் பயிற்சி நிறுவனம் சென்னை அறிவித்துள்ள திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி. பெண்களுக்கு முழு கட்டணம் இலவசம். என்னென்ன பயிற்சி? ஓராண்டு கால பயிற்சி. என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 1, 2 சோலார் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல். இந்த 2 பயிற்சி பெண்களுக்கு முழு கட்டணம் இலவசம். ஓராண்டு கால பயிற்சி. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மட்டுமே. செயற்கை நுண்ணறிவு, சோலார் டெக்னீஷியன் 2 கோர்ஸ். கடைசி தேதி 30/9/2024. இப்போ பாருங்க, நீங்கள் இதுவரை விக்டரி டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்வீங்கள். முழுமையான காணொலிக்கு செல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்லைடு வந்து நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்னை. இதனுடைய ஹோம் பேஜ். இதில் வந்து எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன கோர்ஸ் நடத்துகிறாங்க, என்னென்ன உதவிகள் இருக்குது, இந்த கேம்பஸோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து NSTI நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்னை @DGT கவர்மெண்ட் இன்னுன்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஸ்லைடு வரும். இதிலிருந்து ஒன்றா கிளிக் பண்ணி நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளலாம். இது பேப்பரில் வந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு. நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, ஆலந்தூர் ரோடு, TVK இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், NSTI கேம்பஸ் இன்ஸ்டியூட். இப்போ சரியாக சொல்லணும்னா கிங்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர, நம்ம இப்போ கிண்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு எதிர. இப்போ யார் யாரை சேர்க்கப்படுவார்கள் என்றால் ஆர்டிஃபிஷியல் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் 24 இடங்கள், சோலார் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் 20 இடங்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். முக்கிய குறிப்பு: மாணவியருக்கு கல்வி மற்றும் தேர்வு கட்டணத்தில் கூட முழு விலக்கு உண்டு. அதாவது டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ, எக்ஸாம் ஃபீஸும் ஃப்ரீ. ஆகவே இதில் வந்து தொலைபேசி கொடுத்துருக்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு கணேஷ் சாரை அணுகவும் அவருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. சோலார் டெக்னீஷியனுக்கு செந்தில் சாரை அணுகவும் அவருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இவ்வளவு வசதிகள் செஞ்சு தர்றாங்க. நீங்கள் இந்த வாய்ப்பை அடுத்த காணொலிக்கு போகலாம். ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ன்றது 1968 தொடங்கினது. இது வந்து ஸ்கில் அப்கிரேடேஷன், ஒரே வார்த்தை, அவ்வளோதான். ஸ்கில் அப்கிரேடேஷனுக்காக தொடங்கப்பட்டுள்ளது. இதனோட மிஷன் என்னன்னா இன்டகிரேட்டட் ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோதான். மிஷன் வந்து என்னன்னா ஸ்கில்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஃபோர்ஸ், இண்டஸ்ட்ரியலுக்கு ஏற்ற வளர்த்து தர்றது. இதனுடைய இந்த வெப்சைட்டில் வந்து நியூ ஏஜ் கோர்ஸ் அப்படின்னா இந்த 2 நிறைய கோர்ஸ் நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம், குழம்ப வேண்டாம். நியூ ஏஜ் குரூப்பு ஏஜ் கோர்ஸுக்கு கீழே தான் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, நியூ ஏஜ் கோர்ஸ். இதில் தான் முழு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ரைட்டுங்களா? இப்போ இதெல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் சொன்ன சோலார் டெக்னீஷியன் 1, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 1 இயர். இந்த மற்றதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் கால்ஃபர் பண்ணலாம், கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? இப்போ வந்து என்னென்னு பாருங்கள். அட்மிஷன் வந்து அண்ட் அவார்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து யார் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறா? NCVT. நல்லா கவனிங்க, NCVT டெல்லியிலேருந்து சர்டிஃபிகேட் தருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்பாக அங்கீகாரம் பெறாத நிறுவனங்கள், பல்வேறு நிறுவனங்கள் சோலார் டெக்னீஷியன் சொல்லித்தரேன் 4000 கொடுங்க, 5000 கொடுங்கன்றாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லித்தரேன் 4000 கொடுங்க, 5000 கொடுங்க. ISO கம்பெனி, இது எங்கள் கம்பெனி, நாங்கள் வந்து அகில உலகம் பூரா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ISO என்றது ஒரு வியாபார கம்பெனிக்கான ஒரு அங்கீகாரமே ஆகும். அது வந்து அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் அடங்காது. நல்லா கவனத்தில் கொள்ளுங்க. அரசாங்கம் வந்து என்னென்ன புதுமையான கோர்சஸ் இருக்கோ அத்தனைக்கு இலவசமாக கோர்ஸ் நடத்துகிறாங்க. நீங்கள் அவசரப்பட்டு எங்கேயாவது போய் அதிகமான காசு கொடுத்து, காசு போனால் போயிட்டு போகுது. இப்போ 1 வருஷம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதை எடுத்துகிட்டு வெளியே போய் வேலைக்கு வந்து ஒரு கேள்விக்குறி ஆயிடக்கூடாது. இதுக்குத்தான் விக்டரி டுடே வந்து பாடுபடுது. நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்து
இப்போ நர்சிங் கோர்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்படாத நர்சிங் கோர்ஸுகளை ஆரம்பித்து நான் சுய வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. எது கொடுக்குறாங்க? அவங்களுடைய ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் வேலைக்கு ஆள் தேவை, சம்பளம் இல்லாத வேலைக்காரங்களா இந்த படிக்கக்கூடிய ஒரு 2 கோர்ஸை வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க. இப்போ வந்து பெரும்பாலான இப்போ தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியே வந்து நர்சிங் கோர்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. டிப்ளமா இன் ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டண்ட்டு. ஆனால் அது வேலைக்கு போக முடியாது. அதே மாதிரி இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி, திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பல்வேறு யூனிவர்சிட்டி எல்லாம் என்ன நடத்துனாங்க? கம்யூனிட்டி காலேஜ் கோர்சஸ் நடத்துனாங்க. அது எதுக்குன்னா ஒரு சுய உதவி சுய வேலைவாய்ப்பு கோர்ஸ் நடத்துனாங்க. அதை வச்சுக்கிட்டு எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க முடியும். ஆனால் சில நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஸ்பத்திரி வைத்துக்கொண்டு பிரபலமான டாக்டர்ஸுகளே நான் நிறைய பார்த்துருக்கேன். இதை சொல்வது கிடையாது. 20,000 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து வேலையும் வாங்கிட்டு இந்த அங்கீகாரம் இல்லாத காசை உங்களுக்கு படிக்க வச்சுட்டு 1 வருஷம் உங்களை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான கோர்ஸ் படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம். இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. வேறு வகையான கோர்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நடத்துவாங்க. ரைட், போங்க. இப்போ ஃபீஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 2,400 ரூபா ஃபீஸு ஓபிசிக்கு, ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கு. எஸ்சி/எஸ்சிக்கு எவ்வளவு? 900 ரூபா ஃபீஸு. இந்த மலிவான கோர்ஸுக்கு வந்து இவ்வளவு ஒரு நல்ல கோர்ஸு, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கோர்ஸு, NCVT சர்டிஃபிகேட்டு, இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் வேலைக்கு போகலாம். அதாவது வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங், அதனுடைய சுருக்கம். இப்போ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு உண்டு. எவ்வளவு? 100 ரூபா. யாருக்கு? 100 ரூபா பெர் மந்த்து. ரைட்டுங்களா? ஹாஸ்டல் ரெண்ட் 50 ரூபா, சர்வீஸ் சார்ஜ். காசன் 250 ரூபா ரீஃபண்டபிள். சரிங்களா? இப்போ மெஸ் சார்ஜ் என்னது? நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து டிவைடிங்கில் மெஸ் சார்ஜ் வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான் காசு. உங்களுக்கு இலவசமாக படிக்கக்கூடிய மாணவியருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் மற்றவர்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அனுபவித்து கொள்ளலாம். இந்த நிறுவனத்தில் படிக்கும் போதே கேம்பஸ் இன்ட்ரி உண்டு. நீங்கள் சென்னையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அருமையான ஒரு வேலை வாய்ப்பு உண்டு. இதை ரொம்ப கவனமாக கேட்டுக்குங்க. நீங்கள் வந்து அலைபாஞ்சு அங்கே வேலை கிடைக்குமோ இங்கே வேலை கிடைக்குமோன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா இடங்களையும் உண்டு. ஏன் டிவி ஸ்டேஷனில் கூட வேலை உண்டு. சரிங்களா? சோலார் டெக்னீஷியன் வந்து இன்னைக்கு வந்து வளர்கின்ற தொழில்நுட்பம். இப்போ பாருங்க, இதுதான். இப்போ ஒர்க்கிங் ஹவர் 9லிருந்து 5:30 வரை. அட்டண்டன்ஸ் வந்து நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா கட்டாயம் 80% அட்டண்டன்ஸு. இது வந்து இந்தியா முழுவதுக்கும் இந்த மாதிரியான தாங்க ஃபீஸு. நீங்கள் வந்து QR கோடை அப்ளை பண்ணலாம். இதனுடைய லொக்கேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் பாருங்கள். இதில் என்ன போட்டிருக்கு? அட்ரஸ் போட்டிருக்கு, கான்டாக்ட் டீட்டெயில் போட்டிருக்கு, லொக்கேஷன் போட்டிருக்கு, எல்லாமே போட்டிருக்கு. நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான தேதி 30/9/2024. அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன கோர்ஸ்ன்னு சொல்லி ஏற்கனவே கொடுக்கப்படல செந்தில் சார், கணேஷ் சார்கிட்ட பேசுங்க. நல்ல டைம் இருக்குது. பேசிட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நிச்சயமாக வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. நேராக போய் இந்த கிண்டியில் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற அப்ளிகேஷனை கொண்டு கொடுங்க. இது சென்னையில் இருக்கக்கூடிய 10th படித்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மாணவியர்களுக்கு அருமையான வாய்ப்பு. நீங்கள் தகுதியும் திறமையும் இருந்தால் இன்னொரு ஆள்கிட்ட போய் நீங்கள் வந்து வேலைக்கு நீங்கள் ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. ரைட்டுங்களா? பயோடேட்டா கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து வரமாட்டேன்னு சொன்னால் கூட உங்களை வான்னு கூப்பிடுவாங்க. ரைட்டுங்களா? இது போன்ற கல்விசார் செய்திகளை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ், இன்றைய வெற்றி கல்வி சேவை நிறுவனங்கள். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் தொழில் முனைவராக்குவது. இதற்கென முத்தான 3 நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் தொடர்ந்து சேவையாக வழங்கி வருகிறது. ஆகவே அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, நீங்கள் உங்களது நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு இந்த செய்தியை பகிருங்கள். இன்றைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். நான் அடிக்கடி சொல்றது என்னது? விழிப்புணர்வே விடுதலை, விடுதலையே வெற்றி. இந்த நிறுவனத்துடைய நோக்கம் விடாமுயற்சி, தொடர் பயிற்சி, வெற்றி நிச்சயம்.
உங்களை எப்படியாச்சும் வந்து வெற்றியை நோக்கி நகர்த்தி செல்வது தான் இந்த விக்டரி டுடேனுடைய நோக்கம். ஆகவே நீங்கள் வந்து விக்டரி டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பயன்பெறுங்கள், பகிருங்கள், பயன்பெறுங்கள். நன்றி.